ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IPL 2025 ஆரம்பிக்க போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லா டீம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷனாக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சில டீம்ஸ் எல்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா CSK அவங்களோட ப்ராக்டிஸ் செஷனை ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக எல்லா பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சில பிளேயர்ஸ் தான் வர்றதா இல்லை. சிவம் டூபே வரல, பிகாஸ் அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட அந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அவர் வரல. ஜடேஜா, டெவான் கான்வே, அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா அவங்களால வர முடியாது. ஜாமி ஓவர்டனும் வர முடியாது. இது மாதிரி இன்டர்நேஷனல் காலப்ல இருக்கிற ஒரு சில பிளேயர்ஸ் வந்து வரல. மற்ற எல்லாருமே இன்னும் 2-3 நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துருவாங்க. மேக்ஸிமம் நாளைக்குள்ள எல்லாருமே வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, MS தோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டாரு. உலகம் உன்னை சீண்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு எல்லாம் போட்டு பயங்கரமா வரவேற்றிருக்காங்க. எப்பவுமே அந்த IPL-க்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பாக்குறதுக்கு ஆர்வமா இருப்போம். அதுல MS தோனி வர்றப்ப இவங்க என்ன வீடியோ போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தான். போன வருஷம் லியோ, இந்த வருஷமும் சூப்பரா ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. விடாமுயற்சி வச்சு போயிட்டு பாருங்க. அண்ட் இப்போ என்ன அப்படின்னா, ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது என்னடான்னு போய் பார்த்தா, அவரோட அந்த போட்டு வந்த டிஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு மார்ஸ் கோடு மாதிரி இருக்கு. மார்ஸ் கோடு அப்படின்னா டாட்டா வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதுல வந்து மார்ஸ் கோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு அவரோட டிஷர்ட்ல டைப் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருக்கு. அது தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாம நடந்துச்சாலாம் எனக்கு தெரியல. மேபி இன்டென்ஷனா கூட அப்படி போட்டு வந்திருக்காரா அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ஆனா ரீசெண்டா அந்த சஞ்சு சாம்சன் அவரெல்லாம் ஒரு இன்டர்வியூல கலந்துக்கிட்டப்போ அவர் சொன்னார், இன்னும் எனக்கு நிறைய கிரிக்கெட் இருக்குங்க, நான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. பட் இப்போ இந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனா அவர் 4 கோடி ரூபாய் தாங்க கொடுத்து எடுத்திருக்காங்க. அவரோட ஃபிட்னஸ் நல்லா இல்லை அப்படின்னா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆவாரு. சாலிடா 2-3 வருஷம் விளையாடலாம், அவர் பிரச்சனையே கிடையாது. ஓகே, ருத்ராஜ் ஐக்வாட் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு உள்ள இருக்கிற தோனியை ஃபேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. சரி, ஓகே, உங்களோட கருத்து என்ன? இதை தாண்டி சூப்பரான ஒரு செம்மையான சென்சேஷனான ஒரு விஷயம் மாட்டியிருக்கு. என்ன அப்படின்னா, சேப்பாக்கில் வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ண போகிறதில்ல. எஸ், அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிரவுண்ட் இருக்குது. ஏன் சேப்பாக்கில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறதில்ல, இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். மேபி வேறு யாராவது போட்டுட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல. நான் இப்போ தான் அந்த நியூஸை படித்தேன். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வந்து நாளையிலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி வந்து சூப்பராக தாங்க இருக்க போகுது. இன்னும் 1 மாதம் தான் இருக்குது IPL-க்கு. உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. If you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நீங்க எந்த அளவுக்கு இந்த வருஷம் CSK மேட்சை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.